ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து உங்கள் இளைய டைலர் பேசுகிறேன்ப்பா. என்னோடய வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 40 இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன்ப்பா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேப் வேணும், அதுக்கப்புறம் சிசரு, ஸ்கேலு, மார்க்கர், ஆம்கோல் ஸ்கேல் தான். இந்த ப்ளவுஸ் துணி இது தான், அடையாள ப்ளவுஸ் இதுலவா. ஓகேவா? இது எப்படி நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். சின்ன சின்ன பிழையாக இருந்தாலும் என்னை வந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், நான் வந்து அது மாதிரி மாற்றிக்கிறேன். ஆனால் இதில் இருக்கிற உங்களுக்கு எல்லா ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கை வெட்டுவோம்ப்பா. 4 ஃபோல்டு பண்ணி போட்டுங்க. 4 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸை ஈவனாக வச்சுட்டு வித்தேச்சு விட்டுக்குங்க. அதுக்கு மேலே ஸ்கேலை வச்சு ஒரு கோடை போடுங்க. கோடை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ப்ளவுஸ் எடுத்து அடையாள மெஷர்மெண்ட் பாருங்கள். கை மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணுங்கள். கீழே வந்து 2 இன்ச்சு விடணுமா மடிக்கிறதுக்கு, எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம்ப்பா. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த கேப்புக்கு மேலே வைக்கணும்ப்பா. இந்த ப்ளவுஸ் இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ளவுஸை போட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேம்மா. மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு வந்து அடையாளம் எடுத்து சொல்லிக் கொடுக்குதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து கட் ப்ளவுஸ், ஓகேங்களா? சாதா ப்ளவுஸ்னால் உங்களுக்கு புரியாது இல்லை, கட் ப்ளவுஸ் இது. கீழே வந்து இது கொடுப்போம். அதனால் வந்து கீழே வந்து கட்டிங் இது கொடுத்து வைக்கிறனால இது கட் ப்ளவுஸ்ப்பா. கட் ப்ளவுஸ் நல்லா பார்த்துக்குங்க. கட் ப்ளவுஸ் தான் இப்போ நான் தைக்க போகிறேன். சாதா ப்ளவுஸ்லேயே கட் ப்ளவுஸு. கீழே பட்டி வச்சு நம்ம யூட்டன் பண்ணுறோம்ல, அதனால் கட் ப்ளவுஸு. சாதாரண அப்படியே பாட்டியெல்லாம் போடுறது சாதா ப்ளவுஸ், அதனால அது கட் ப்ளவுஸு. இது ஷேப் நல்லா எடுத்து கொடுக்குமா. இது வந்து வெறும் கையை மட்டும் கட் பண்ணுறதை நான் காமிக்கல. இந்த கையோட ப்ளவுஸ் எல்லாமே தான் கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் துணியை போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டுனா வந்து நான் போடுறல பார்த்தீங்களா, அப்படியே பார்க்குறீங்களா, அதுதான் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், இதோட மெஷர்மெண்ட் வந்து அப்படியே போடுறேன். சும்மா போட்டு வரைஞ்சி அப்படியே கட் பண்ணுறது. போட்டாச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கிட்டேன். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கிற சைஸு. கீழே 2 இன்ச்சு வந்து எப்போவுமே நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வேணும். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு. ஓகேவா? 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. ஏன்னா இது அடையாள ப்ளவுஸ் இருக்கிறனாலப்பா, பார்த்துக்குங்க. போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். இதை துணி எடுத்து நான் போட்டுக்கிறேன் சரியா? ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேன் இந்த வீடியோ எனக்கு, அதனால் பாருங்கள். கரெக்டாக கோடு போடுறேன்னா கோடு போட்டுட்டு அப்படியே லைட்டாக இப்படி வளையும், அவ்வளோதான். ஸ்கேல் வந்து எல்லா ஸ்கேல்லாம் இப்போ இல்லைப்பா. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுன்னா இந்த மார்பு சுற்றளவுக்கு, இந்த பாடி சுற்றளவுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட்டு தான் போட்டு நான் சாதா ப்ளவுஸு கட் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுறது, சரிங்களா? இது நல்லா பார்த்துக்குங்க. அப்படி லைட்டாக அப்படி கோடு போட்டு இங்கே இது போட்டு இந்த பக்கத்தில் ஒரு கோடு, அவ்வளோதாம்மா. இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் கையை. இது வந்து ஏன் மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லலைன்னா, நான் ப்ளவுஸை போட்டு அப்படியே கட் பண்ணுறேம்மா. 40 மார்பு சுற்று உள்ள ப்ளவுஸுமா இது. அதனால் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ளவுஸை போட்டு வரையறதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். எப்போவுமே நாச் போட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் நாச் போடுங்க, நாச் போடாமல் இருக்காதீங்க. இந்த 2 இன்ச் எதுக்கு விடுறோன்னா, நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து எம்மிங் பண்ணுவோமா, அதுக்காக 2 இன்ச்சு விடுறோம். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் பிடிப்போம்ல, நம்ம பிடிச்சது போல் அதுக்காண்டி. இப்போது ப்ளவுஸ் வந்து கை வெட்டியாச்சுப்பா. இப்போ பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எடுக்க போகிறோம். பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸுக்கு நல்லா வந்து எடுத்த துணியை வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இப்படி ஃபோல்டு பண்ணணுமா, இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ பேக் பீஸ் கட் பண்ணுவோம்ப்பா. இதை பாருங்கள், 2 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அது மாதிரி நல்லா ஈவனாக தடி விட்டுருங்க. சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு இது அடையாள மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்து மேலே வைக்கிறேன்ப்பா. மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் பேக் பீஸ்மா, இது பேக் பீஸ் எடுத்து வைக்கிறேன் மேலே வச்சுட்டு இதை ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸை ஈவனாக இருக்கிறப்ப நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வைங்க. இது நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கை வெட்டும் போது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது வந்து ப்ளவுஸை போட்டு கட் பண்ணி கொடுக்குற வீடியோமா. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. அதுக்காக தான் மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்குறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து ப்ளவுஸை எப்படி அளக்கணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது அப்படியே ப்ளவுஸை போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணுற ஒரே ப்ளவுஸ் தான் இது, சரிங்களா? ஆமாம், இது ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே தேவையில்லம்மா. ஈஸிமா, ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லோரும் ப்ளவுஸை பார்த்தா பயப்படுறீங்க, ரொம்ப கஷ்டம்னு, ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இந்த சைடு வந்து கரெக்டான நெக் பார்க்க வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதோட 1/2 இன்ச்சு வந்து தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு?
1/2 இன்ச்சு தள்ளி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைடு 1/4 இன்ச்சு, அந்த சைடு 1/4 இன்ச்சு ஒரு கோடு, அவ்வளோதான். பேக் நெக்கு கரெக்டான ஈவனான இடத்துல வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு பேக் நெக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். பேக் நெக் வச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் பேக் நெக்கு, கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மடிப்புக்கு, கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு விட்டால் போதும் மடிப்புக்கு. இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துகிறேன் நான். அதை பாருங்கள், இந்த சைடு ஆம்கோல் இருக்குல்ல, இந்த சைடில் வந்து இப்படி வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு. சரிங்களா? இந்த ப்ளவுஸ் நம்ம துணி எடுத்துருவோம். கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கோடு வரதுக்காக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது வந்து அவங்க ஆம்கோல் சுற்றளவு வந்து கரெக்டாக வந்து பாடி சுற்றளவு, மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக அவங்களுக்கு 40 இன்ச்சுமா. நான் 10 வைக்கிறேன், கரெக்டாக 10 வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ ஆம்கோலுக்கு ஒரு கோடு போட்டுப்போம். ஸ்ட்ரெயிட் கோடு போடுவோம். லைட்டாக கவு வரைஞ்சிப்போம். இந்த கவு எவ்வளோ வரையுதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, டவுட் இருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த ஆம்கோல் சுற்றளவில் கரெக்டாக வந்து 5.5 இன்ச்சு வந்து உயரம். சரிங்களா? 5.5 இன்ச்சு வச்சுட்டு இப்படி போட்டுட்டு லைட்டாக ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு 1.25 இன்ச்சு இந்த இடத்துல வந்து ஒரு வளைவு லைட்டாக அப்படியே கவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு கோடு போட்டோம். அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ தெரியுமா வருதுப்பா? 8.5 வருதுப்பா. 8.25 வருது. சரிங்களா? 8.25 இந்த இடத்துல வருது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம் வெளியே. பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். நெக்கெல்லாம் வரைஞ்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணி அழகாக இதை எடுத்துருவோம். ரொம்ப ஈஸி தான்மா. பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். அப்புறம் நம்ம கட் பண்ண தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து டைலரிங்கை பார்த்து பயப்படாதீங்க. தைக்க ஃபஸ்ட்டு வந்து வரலன்னா வராமல் போயிடாதுப்பா. நீங்கள் தைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நல்லா தைப்பீங்க. சரிங்களா? நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு தப்பு செய்யாமல் யாருமே வந்து எந்த வேலையுமே சேர்ந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம், நம்ம தப்பாக போட்டு தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நல்லா நம்மள மாதிரி எழுதுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான்மா எல்லாத்துலேயுமே அதே தான்மா. ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து தெரியலன்னு விட்டுறாதீங்க. உங்களால் முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாதிக்க முடியும். ரொம்பன்றதுலாம் பெரிய அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஒரு திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? யாருமே வந்து தெரியாது, எனக்கு வருமா, வயசாகிடுச்சு, பண்ண முடியுமா? எல்லாருனாலே பண்ண முடியும்ப்பா. எல்லாருனாலே பண்ண முடியும். எல்லாருமே பண்ணலாம். பேக் பீஸ் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் கட்டிங் இது அப்படியே போட்டு கிராஸ் கட்டிங் கட்டிக்கலாம். 10 நிமிஷம் தான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வெட்ட. 10 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். கை வெட்டியாச்சு. இப்போ பேக் பீஸ் வெட்டியாச்சு. பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். ஆனால் கற்றுக்கிற மெத்தடு மட்டும் நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் வரும். சில நுணுக்கங்கள் சொல்லுவாங்கல்லங்க, அந்த நுணுக்கங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இது வந்து ப்ளவுஸ் போட்டு எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்லங்க, அவங்களுக்காகங்க இந்த வீடியோ. சரிங்களா? எனக்கு மெஷர்மெண்ட் சுத்தமாக எனக்கு தெரியாதுங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க, எனக்கு புரியலங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காகங்க இந்த வீடியோ. நான் என்கிட்ட நிறைய பேர் டைலரிங்க்கு பழக வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஆன்லைனில் நான் சொல்லுவேன், ஆன்லைனில் தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களே, நீங்கள் அதிலே வீட்டில் இருந்தே பழகிடலாமே அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியாதுக்கா, எனக்கு புரியறதில்லக்கா, அது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலக்கா அப்படின்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக வரும் ப்ளவுஸை போட்டு அழகாக வரைஞ்சி அழகாக கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. சில பேர் கட் பண்ணி வீடியோ கூட போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எந்த ஒரு இதுவும் மறைக்கிறதுக்கே இல்லைப்பா. நான் 20 வருஷமாக டைலராக இருக்கேன், எனக்கு மறைக்கவும் தெரியாது. எனக்கு வந்து இந்த வீடியோவில் எனக்கு அப்ளை பண்ண தெரியாதுப்பா. நான் புதுசாக தான் இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன மாதிரி இருக்கிற வீடியோ போட தெரியாதவங்களும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நான்லாம் வந்து ரொம்ப எனக்கு வீடியோ போட தெரியாதனால நான் பெரிய டைலராக இருந்துகிட்டே நான் போடாமல் இருக்கேன்ப்பா. எனக்கு இது எடிட் பண்ணவும் தெரியாது, போடவும் தெரியாது. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறேன், இதில் வெற்றி பெறுவேன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு தான் என்னோடய டைலரிங்கோட சேனலே வந்து இலை டைலர் தான். எல்லோரும் கேட்டாங்க, எதுக்கு இலை டைலர்னு வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்லேயும் எங்கள் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்களும் கேட்டாங்க. அந்த விதை போட்டால் எப்படி வந்து முட்டி மோதி அந்த இலை வந்து வெளியே வருதோ, அது மாதிரி நானும் வந்து ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஏறி வரேன்ப்பா. என்னை யாரும் வந்து மோட்டிவேஷன் பண்ணி நீ வந்து பண்ண சரி அப்படிலாம் என்னை யாரும் சொல்லலை. எனக்கு பண்ண தெரியும். ஒரு விஷயமாகவே வந்து நானாக கற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டைலரிங் கிளாஸ் எடுக்கிறேன்ப்பா. கிளாஸு பேசிக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன். அந்த 10 பேருமே 3 பேர் கடைப்பட்டாங்கப்பா. அந்த மாதிரி நீங்களுமே. ஆனால் அவங்க வந்து சொல்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரியாது, இறைவனோட இது. நான் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னு எனக்கே தெரியாதுப்பா. ஆனால் என்ன நம்பி ஒரு 10 பேர் வந்து கிளாஸ் கற்றுக்குறாங்க. என்கிட்ட இருக்க மெத்தடு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மெத்தடோட நல்லா வந்து கற்றுக்குறாங்க. ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் இழுக்க மாட்டேன் சொல்லிக் கொடுக்குறதுனால. அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால எல்லோரும் வந்து பழகுறாங்கப்பா. நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து பழகுங்க. ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாமான்னு நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆமாம்,
எதையும் இதில் சேர்க்கவும் தேவையில்ல, குறைக்கவும் தேவையில்ல. ஒரே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அதை போட்டு அப்படியே கட் பண்ணுறோம், அப்படியே தைக்கிறோம், அவ்வளோதான். அவங்க சொன்னால் மட்டும் இது ஏன்னா சேர்க்க தேவையில்ல குறைக்க தேவையில்ல சொல்கிறேன்னா, நம்ம வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுறனாலப்பா நம்ம தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து சேர்க்கணும் குறைக்கணும்னா கண்டிப்பாக சேர்க்கணும் தான்ப்பா. ஈசான அளவுக்கு அதோட வந்து நம்ம பாடியோட சுற்றளவு, நம்ம மார்பு சுற்றளவுலாம் நம்ம எடுத்து அதோட ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு சேர்த்து தான்ப்பா நம்ம கட் பண்ணணும். அது சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ். அதுக்கு டைலரிங்லாம் கோச்சிட்டு போகிறீங்க, கண்டிப்பாக அது சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து அப்படியே அடையாள ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறதுனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கலாம்ப்பா, எல்லாருமே கற்றுக்குங்க. தயவு சேர்ந்து ஒரு கைத்தொழில் எல்லோரும் கற்றுக்குங்க, ரொம்ப நல்லது. கைத்தொழில் இல்லாமல் சும்மா யாருக்கிட்டையும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுப்பா. எனக்கு எல்லா நேரத்துலையும் எனக்கு கை கொடுக்குறது என்னோடய டைலரிங் தான்ப்பா. இந்த பார்க்குறீங்களா இந்த டேப்பு தான்ப்பா எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு பாதுகாக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். நான் தைச்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதேமாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுன்னு நான் உருவாக்கணும்னு ஒரு எய்மில் தான்ப்பா இருக்கேன். நான் இந்த ஊரில் வந்து இப்போ சென்னையிலேருந்து புதுமடத்துக்கு வந்திருக்கேன். நான் எங்கள் கிராமத்துக்கு இங்கே வந்து நான் டைலரிங் கிளாஸ் ஆரம்பித்து எப்படி ஒரு 30-40 பேர்கிட்ட வந்து பழகிருப்பாங்க. ஆனால் வந்து பழகிறவங்க ஒருத்தவங்க வந்து பேசிக்லேருந்து நல்லா பழகிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வரல, எனக்கு பிடிக்கல, என்னால் முடியல அப்படின்னு நிற்கிறீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருனாலையும் முடியும், எல்லாருனாலையும் செய்யலாம்ப்பா. வந்து கற்றுக்குங்க, கற்றுக்கிறது தான் மெயின். இது வந்து இங்கே சைடு உயரம் பார்த்தப்பா, சைடு உயரம் வந்து 6 வருது, மேலே பிடிக்கிறதோட சரி. அப்போ இதோட மார்பு சுற்றளவு பாருங்கள். இது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டிட்டு இருக்கேன், 10 இன்ச்சுமா, 10 இன்ச்சுங்க வச்சுட்டு 4 ஒரு பாகம் சொல்கிறேம்மா, 10ன்னு இப்போ 6. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாதுமா, எல்லோரும் கற்றுக்கலாமா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பழக ட்ரை பண்ணுங்கள். கைத்தொழில் எல்லாருக்கும் தேவைப்படுது, எல்லா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் லேடிஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் எல்லாருமே பழகணும், டைலரிங் கற்றுக்கணும். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணி நான்லாம் ரொம்ப ஆர்வத்தில் ஒரு துணியை கீழே போட்டுட்டு அந்த துணியை பார்த்து இது எப்படிடா வந்து தைச்சி வருது, நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு யோசிச்சோங்க தாங்க. இன்றைக்கி நான் 10 பேருக்கு டைலரிங் சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய கிளாஸ் வந்து 10 to 11 ஒரு கிளாஸு, 11 to 1 ஒரு கிளாஸு, ஈவினிங் வந்து 5 to 6 ஒரு கிளாஸு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு டைலரிங் மட்டும் தான்ப்பா தெரியும், டைலரிங் தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் ஆரி கிளாஸு போனேன், எனக்கு வரலன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஆனால் வந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆரி போட்டுட்டு தான் இருக்கேன். ஆரி கிளாஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பா, நான் மற்றவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கல, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், வரலன்னா வராமே போயிடும். நம்ம அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வரும்போது நம்மளுக்கு தானே வந்துடும். இங்கே வந்து இந்த 3 இன்ச்சுமா, இந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு வச்சு இந்த பெரிய டாட்டு, சின்ன டாட்டு, மேல் டாட்டு, சரிங்களா? மேல் டாட்டு எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒரு 3.5 இன்ச்சு வைங்க, 4 இன்ச்சு வைங்க பெரிய டாட்டு. கீழே இருக்கிற இந்த டாட்டு வந்து 2.25 இன்ச்சு வைங்க. இந்த டாட்டு வந்து 2.5 இன்ச்சு வைங்க. ஃபஸ்ட்டு பெரிய டாட்டுமா, ரெண்டாவது இந்த டாட்டு முன்னாடி வர குக்கிப்பட்டியான ஒரு டாட்டு, மூணாவது ஆம்போலில் ஒரு டாட்டுமா, 4 டாட்டு, 3 டாட்டுமா. அவ்வளோதாம்மா. இந்த ப்ளவுஸ் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிறோம். ஈஸியான மெத்தடு, ஈஸியான வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், மெத்தட் தெரிஞ்சுக்கங்க. மெத்தட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்க முடியும், நீங்களும் ஒரு டைலர் ஆகலாம். எல்லாருமே ஒரு திறமை இருக்குப்பா. என்னெல்லாம் வந்து நீ எல்லாம் வந்து தைப்பியா, நீங்கள் கிளாஸ் எடுப்பியான்னு கேட்டாங்க. நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு நானே எடுத்து இன்றைக்கி 20-30 பேர் வந்து போகிறாங்கப்பா கிளாஸ்க்கு. நீங்கள் அந்த மாதிரி எடுங்க, நல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு தைங்க. என்னோடய வீடியோ வந்து சரியாக எடிட் பண்ணி போடலைன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணி நானே தான் போடுறேன், யாரும் போடுறதில்ல. எனக்கு தெரியாது, மொபைலை பற்றி அவ்வளோ நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபேமிலி ரன் பண்ணுறதுலேயே நான் இருந்துட்டு டைலரிங்லேயே பின்னாடியே நான் ஓடிட்டேன். இப்போ வந்து எனக்கு மொபைலை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ என் ஃப்ரெண்டுங்க சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன், அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீடியோ போடுவாங்க. முன்னாடி வந்து எல்லா ஒரு தொழிலையும் வந்து நிற்பாங்க, தயக்கம் இல்லாமல். நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, வேறு ப்ளவுஸில் எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இப்போ வீடியோ போடுறதுனால புதுசாக டைலர் கிடையாதுமா, நான் 20 வருஷம் டைலர். அதனால் உங்களோட டவுட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். டவுட் என்னால் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களோட இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு நிமிஷமும் நம்ம எல்லாரோட எவ்வளோ வீடியோவை நம்ம வந்து உயர்த்தி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் சம்மந்தமாக போகிறவங்கள வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? இது பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, கைக்கு வேணும்னா ஒட்டு கொடுக்க துணி வச்சுருக்கேன்ப்பா. அதே மாதிரி இது கட் ப்ளவுஸ்க்கு கீழே வந்து பட்டி துணி மாதிரி இது நம்ம கட் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? இதிலே வந்து எல்லாமே வந்துடுமா. இதில் வந்து இது பாருங்கள், கட் பண்ணும்போது இது வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு வரும். கிராஸ் பீஸ் எல்லாமே நான் இதிலே எடுத்துப்பேன். இதுக்கு வேறு துணியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், இதிலே வந்து நான் எடுத்துப்பேன். கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணி இதிலே வச்சுருவோம். கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணி தைக்கிறதுல ரொம்ப ஈஸி தாம்மா, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி டைலரிங். ஆனால் நீங்கள் பழக உங்களுக்கு தானாக வந்துடும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக பழகலாம், எல்லாருமே பழகலாம். எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பழகலாம், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமே வருமா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.